இங்கே வந்து ப்ரொடியூசர்களை தவிர வேறு யாராவது ஏதாவது வேலையை வந்தாலும், அதாவது அந்த டயத்தில் கவுன்சிலில் யார் இருந்தாலும் பசியோடு இருக்கக்கூடாது. அம்மா அவர்களுடைய எப்போதுமே அவங்க நினைப்பு எப்படின்னா, எந்த ஒரு அவர்களுடைய பார்வையில் இருக்கிறவங்க யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருப்பாங்க. அந்த ஒரு திட்டத்தை தானும் அதை வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு திட்டமாக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சில் இந்த புது இது பதவி ஏற்ற பிறகு முதல் விழா இது. முதல் விழாவை இவ்வளவு அமக்கலமாகவும் இவ்வளவு பிரமாதமாகவும் நடத்துகிறாரு. இந்த அம்மாவுடைய பிறந்த நாளோடு ஒட்டி இந்த நிகழ்ச்சியை அனுப்பிச்சிருக்காங்க. இப்பொழுது லேசாக அந்த ஒரு சின்ன ஒரு இதில் இருக்கிறது. அவர்களுக்கு விலகி, அதாவது இந்த மேகங்கள் சூழ்ந்திருக்கும்பாங்க மாதிரி, அது மாதிரி ஒரு மேகங்கள் சூழ்ந்திருக்குது. அந்த மேகங்கள் அந்த வந்து அவங்களுக்கு விலகி அவங்க மீண்டும் புரட்சித் தலைவர் அவர்கள் நம்ம எல்லோருக்கும் தமிழக முதல்வராக அவர்கள் வர வேண்டும் என்ற உங்கள் அனைவருடைய அனைவருடைய வாழ்த்துக்களை என்னுடைய வாழ்த்துக்களாகவும் கருதி இந்த திட்டம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். தானும் அவர்கள் மனதில் நினைச்சிருக்கிற அவ்வளவு திட்டங்களும், ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெய்லி இங்கே வந்து கவுன்சில் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்குது. யார் வராங்க யார் வரலைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. இருக்கிறவங்க வச்சுட்டு தவறுன்னு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அனைத்து சிறிய தயாரிப்பாளர்களுக்கும் சரி, பெரிய தயாரிப்பாளர்களுக்கும் சரி, மிக நல்ல திட்டங்கள் காத்திருக்கு, நிச்சயமாக நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு இந்த திட்டமும் மிகவும் பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அமர்கிறேன். வாழ்க வளர்க. வணக்கம். எல்லாருக்கும் சோறு போடுறது எல்லா தானத்துலக்கெல்லாம் அன்னதானம் பெரிதானம் சொல்லுவார் பெரியங்கள். அதே மாதிரி தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தலைவர் தானு சார் பண்ண இந்த விழா நாளைக்கு அம்மா பர்த்டே, பட் நேற்று నుంచే இந்த விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணத்துக்காக நான் சேலம் வரைக்கும் ரோடு போயிட்டு வந்தேன். ஆன் தி வே லெஃப்ட் சைடு ரைட் சைடு మొత్తமாக అమ్మ బ్యానర్సు, అమ్మ పేర్లో విళా, అమ్మ పేర్లో ఫంక్షన్స్, స్టేజ్ షోస్. நேற்று నుంచే ஒரு ஃபெஸ்டிவல் எஃபெக்ட் அந்த மூடு வந்துச்சு. சேலம் வரைக்கும் ஊரா பார்த்தா அப்படியே இருக்கு. எல்லா இடத்துல இந்த மாதிரி பேனர்ஸ் வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துறாரு என்டையர் தமிழ்நாடு. இன்னைக்கு அம்மா இருக்குது சிச்சுவேஷனும் ஒரு பாசிங் கிளவுட். அது மேக்ஸிமம் இன்னொரு 2 வீக்ஸ்ல கிளியர் ஆயிடும். ஆனக்கப்புறம் சப்போஸ் எலெக்ஷன் வந்தா ఢిల్లీ ఎలక్షన్ మారి అపోజిషన్స్ యారికి అపోజిషన్ కెపాసిటీ కూడా ఇల్లామే 95% అమ్మాకి సీట్స్ వరుని சொல்லிட்டு எனக்கு 100% நம்பிக்கை. 234లో 220+ அம்மாக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு 6th சென்ஸ் பேசுது. அதே சிச்சுவேஷன் டெஃபினட்டா வரும். அம்மா பிளெஸிங்ஸ்ல சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா வாழும். ப்ரொடியூசர்ஸ்க்காக அம்மா மனசுல என்னென்ன இருக்கோ எனக்கு கல்யாண் சாருக்கு எல்லாருக்கும் தெரியும். டெஃபினட்டா நல்ல ஃபியூச்சர் ஃபார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சொல்லி மாத்திரம் சொல்ல முடியும். தேங்க்யூ. மக்களை பற்றி தினமும் ஓயாது நமது அம்மா அவர்கள் சிந்திக்கிறதுனால தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான ஒரு மாநிலமாக திகழ்கிறது. அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அவர்கள் பெயராலே இன்று அதை ஒட்டி அதனுடைய வழியிலேயே ஒரு அற்புதமான திட்டத்தை இன்று இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் செயல்படுத்தியிருக்கிறது. அதனுடைய கிளை திட்டமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதுபோன்று இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக அமுல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை அமுல்படுத்த இந்த தேதியை தேர்வு செய்தார்களே அவர்களுக்கு தான் முதலில் நம் நன்றியை சொல்ல வேண்டும். இதை எப்படி செய்தால் பொருத்தமாக இருக்குமோ அந்த தேதியை சரிபார்த்து இன்று அந்த தேதியை அவர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட வாழ்த்தி இந்நாளை பிறந்தநாள் கொண்டாடும் அம்மா அவர்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். ஒரு தானு சார் வந்தவுடனே நிச்சயமா இது வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. எப்படின்னா அவர் ஆபீஸ்லயும் இந்த திட்டம் தான் இருக்கு. ஒரு மணிக்கு ஆபீஸ்ல யார் போனாலும் சாப்பிட்டு தான் வெளில போவாரு.
அந்த மாதிரி வந்து அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தார். அது அப்படி இப்போ கவுன்சில் தலைவரான அதை திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். இது போல நல்ல திட்டங்களை நிறைவேற்றும்படி நிச்சயமாக நாங்கள் வந்து அவருக்கு எந்த துணையாக இருப்போம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்மாவின் பொன்னான பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து அவர்களின் கனவை நனவாக்குகின்ற அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நாங்களும் எங்களுக்கு பெரிய பொருளாதார வசதி இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் இது போன்ற உதவிகளை எங்களுக்கும் செய்தால் நாங்களும் சிறப்பாக இயக்குநர் சங்கத்திலையும் இதை செய்வோம். இதை தயாரிப்பாளர் சங்கம் வந்து மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம். அதனால நீங்களும் எங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தை நான் கேட்டுக்கிறேன். இந்த விழாவை வந்து சிறப்பித்த இசைஞானி அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். அம்மா அவர்களை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர். இந்த உலகமே மகுடி போல இன்னைக்கு ஆடிட்டு இருக்குன்னா அந்த அம்மா உணவு திட்டத்தில் தான். நான் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. எங்க காலங்களில் இது இல்லையேங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்போ தானண்ணனா இருக்கட்டும், அண்ணன் பன்னீர்செல்வம் ஆகட்டும், இப்படி பழைய ஆட்கள் அவங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு வெளியே தெரியுற இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அந்த காலத்தில் ரோஹின் லாட்ஜில் தங்கியிருப்பேன். லாட்ஜோட ரூம் வாடகை 3 ரூபா. சாப்பாடு இன்னைக்கு 150 ரூபா சாப்பாடு, மதிய சாப்பாடு. அப்போ வெறும் 4 ரூபா தான். காலையில சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. மதியானம் அந்த வயிறை கட்டி போட்டு 11 மணிக்கு போய் தான் சாப்பிட்டு வரும். அந்த மாதிரி எங்க காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதே மாதிரி மரியாதைக்குரிய அண்ணன் இளையராஜா வந்து நான் இந்த இடத்துல நான் வாய்ப்பு கிடைச்சதுனால சொல்றேன், என் படங்களுக்கு ஒரு படத்துக்கு கூட நீ இவ்வளவு சம்பளம் என்ற இதுவரைக்கும் வாங்கினதே இல்லை. அவர் இந்த மேடையில் அவர் நன்றி சொல்லியிருக்கார். ஒன்னா என்ன கேட்டா என்னப்பா சரிப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த மனிதநேதம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வர நேரத்தில் இந்த அம்மா திட்டத்தினால இப்போ அம்மா உணவு திட்டம் இங்கேயே ஆரம்பிக்கிறது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. நான் எலெக்ஷன் அப்போ தமிழ்நாடு ப்ரொடியூசர்லாம் போய் பார்ப்பேன். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 195 பேர் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. 5% வீடு வச்சிருக்காங்க. அந்த 5% பேரும் ஒரு கிரவுண்ட்ல வீடு கிடையாது. என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. கல்யாணம் சார், தெலுங்கு ப்ரொடியூசர்லாம் சென்னையில் இருக்காங்க. யாருக்குமே 7-8 கிரவுண்டுக்கு கம்மியா மாம்பழத்தில் இடமே கிடையாது. நல்ல வசதியா இருக்காங்க. அதனால இந்த மறுமலர்ச்சி வந்து எல்லாத்திலும் ஏற்படுத்தணும். தானு சார் எனக்கு 40 ஆண்டுகள் நண்பர். அவரு மிகவும் நல்லவர். அவர் இருந்து இந்த நேரத்தில் தம்பி சிவா இந்த மாதிரி நல்ல ஒரு கோஆர்டினேட்டர் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இதை வச்சு பல அற்புதங்களும் செய்யலாம். பையோட வர்ற தயாரிப்பாளர் கடைசியில என்ன நிலைமைக்கு போறான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலை மாறணும். முதல்ல இந்த வயிறார சாப்பாடு போட்டுறேன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அம்மா சொன்ன திட்டத்தை வழி நடத்துறாங்களே, அதுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கல. மேடையில் பிரிவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்ச. வணக்கம்.